எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஹெவி ஃபால் ஒரு கிராஷ் மார்க்கெட் மாதிரி ஃபால் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் மட்டும் 750 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருந்தது. முக்கியமாக டெக் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருந்தது. இதுக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து டெரிஃபி பாலிசிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் மார்க்கெட் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் ஃபேக்டரில் வந்து சைனீஸ் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் பிலீவ் பண்ணுறது வேல்யூவேஷன் படி சைனீஸ் மார்க்கெட் வந்து ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஹாங்காங் மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக ஒரு 6 வாரங்களாக சைனீஸ் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு சைனீஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்கிறாங்க. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 22,800 22,700ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மண்டே ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போதோ ஃபர்தராக இதுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகும்போதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் அண்ட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும். இந்த வாரம் எந்தெந்த செக்டார் எந்தெந்த ஸ்டாக் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் 174 புள்ளிகள் வந்து டவுன் சைடில் வந்து ட்ரேட் ஆகுது. மண்டே ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரம் முக்கியமாக வந்து டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஓஏ டேட்டாவில் 23,100ங்கிறது தொடர்ந்து 23,100ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே ஓஏ டேட்டா படி ஓப்பன் இன்ட்ரெஸ்டட் டேட்டா படி இருக்குது. அதே நேரம் டவுன் சைடில் 22,500ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தளவுக்கு மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி, அதுவும் பேஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி செக்டார் மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. ரொம்ப வீக்காக இருந்தது மீடியா அண்ட் ஐடி வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. ஐடி செக்டார் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். ஒரு டெம்பரவரியான சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஓகே, இதில் முக்கியமாக டிஐ இந்தியா, பாரத் ஃபோக், டாடா மோட்டார்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடி செக்டார் இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 35,400 தான். அதே நேரம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட் லைன் வந்து 22,700 795 இருக்கு. இதுவே வந்து ஒரு பிரேக் அவுட்ல தான். இன்கேஸ் இதுக்கு கீழே, அதாவது 22,700க்கு பிலோவில் ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் கூட ஸ்ட்ராங்கான டவுன் சைடு ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது டுவர்ட்ஸ் அடுத்த சப்போர்ட்டு. நீங்கள் வீக்லியில் எடுத்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய இந்த சப்போர்ட்டு, ஸோ இந்த சப்போர்ட் பார்க்கும்போது 21,300 21,200 வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும். அதே போல் நெக்ஸ்ட் சென்செக்ஸில் பார்க்கும்போதும் இது வரைக்கும் 2023 இருந்து ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு ரைட் நோ பிரேக் அவுட் ஆகிருப்பாருங்க. டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இதுவுமே வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 71,500 68,500 தான் இருக்கும். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் இந்த ட்ரெண்டு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆயிருக்கு, சென்செக்ஸும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்கேஸ் மண்டே கேப் டவுன் ஓப்பன் ஆகி 22,700க்கு பிலோவில் க்ளோசிங் நடக்கும்போது இந்த ட்ரெண்டு இன்னுமே ஃபர்தராக டவுன் சைடு வந்து ஃபால் ஆகும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் மார்ச் 3rd வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் மார்ச் 9th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டாடா மோட்டார்ஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 40% மேலே வந்து அதனுடைய ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. ரைட் நோ ஆல்மோஸ்ட் பாட்டம் அவுட் 660 665ங்கிறது வந்து ஒரு பாட்டம் அவுட்டான ப்ரைஸு. கிட்டத்தட்ட 2020லேருந்து வந்த இந்த ட்ரெண்டோடைய பாட்டம் சப்போர்ட்டு தான் 640லேருந்து 650 இந்த லெவல். ரெண்டாவது மெட்டல் செக்டார் வந்து ஒரு அப்சைடு மொமெண்டமில் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட 2022லேருந்து வந்த இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் லைனில் இருக்குது. இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எஜுகேஷ்னல் பர்பஸாக தான். அதே நேரம் மீடியா, ஃபார்மா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆட்டோ செக்டார், ஃபார்மா செக்டாரும் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது பாருங்கள். மீடியா செக்டாரில் உள்ள ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங். லாஸ்ட் வீக் இன்ஃபேக்ட் வந்து மீடியா செக்டாரில் உள்ள ஸ்டாக் தான் அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. ஃபஸ்ட்டு மீடியா,
ஆட்டோ, ஃபார்மா இது எல்லாமே ஹைலி செல்லிங் ப்ரெஷரில் வந்து இருக்குது. அண்டு இதில் ஒரு கரெக்ஷன், அப்சைடு கரெக்ஷன்னா எனர்ஜி அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அளவுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸில் 3 டைம்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகுது பாருங்க. 6300ங்கிறது வந்து ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸு. அதே நேரம் இங்கேருந்து வரக்கூடிய இந்த சப்போர்ட் லைனை வந்து பாருங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. அப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6050, 6040 தான் இருக்கும். அகெயின் இந்த அப்சைடு ஸ்விங் வந்து நடக்கும். ஒரு ஸ்விங் மாதிரி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் ரைட் நோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு. பட் இது வந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு பாடம் சப்போர்ட்டுங்கிறது 6040, 6045 ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6300, 6320 இருக்கும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.